அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக கூறப்படும் 30க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், என்ன ஆனது? இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை எப்படி முடுக்கிவிட்டிருக்கிறாங்க? லாவண்யா, கள்ளக்குறிச்சி நகரத்தை சேர்ந்த கருணாபுரம் பகுதியில் நேற்று இரவு கள்ளச்சாராயம் அருந்தியதாக 10க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அதில் தனியார் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 பேர் மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரும் ஆகிய 4 பேரும் இன்று மதியம் உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் அப்பகுதியில் ஏற்கனவே அதே சாராய வியாபாரியிடம் சாராயம் அருந்திய பலரும் தற்பொழுது அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு மெல்ல மெல்ல பாதிப்படைந்து வருவதால் தற்பொழுது ஒவ்வொருவராக மருத்துவமனைக்கு வர ஆரம்பித்துள்ளனர். இதுவரை கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த 40 பேரும், இதே போன்று மாதவச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த 3 பேரும் கள்ளச்சாராயம் அருந்தியதால் தற்பொழுது தாமதமாக தங்கள் உடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் மிகவும் பாதிப்புக்குள்ளான 4 பேர் புதுச்சேரி அரசு ஜிப்மர் மருத்துவமனைக்கும், 2 பேர் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.